Peppers Entertainment Television. Turn on the heat. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு சாட் வித் ரம்யா. நம்மளோட லைஃப்பில் எப்போவுமே இந்த சிரிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக எப்போவுமே உம்முன்னு இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்கள். அவங்க எப்போயாவது ஒரு வாட்டி சிரிச்சாங்கன்னா கண்டிப்பாக அது நமக்கே பெரிய கிஃப்ட் மாதிரியே தோணும். அதனால் எப்போவுமே சிரிச்சுட்டே இருங்க அப்படிங்கிறதும் ஒரு சீக்ரெட் தான். பட் எப்போவுமே சிரிச்சுட்டே இருந்தாலும் கொஞ்சம் லூசுன்னு தான் நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இட்ஸ் ஓகேங்க. இந்த உலகத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். நம்ம எப்போவுமே உம்மன் முகம் வச்சுட்டு யார்கிட்டயுமே ஜாலியாக பேசாமல், ஓப்பன் அப் பண்ணி பேசாமல், எப்போ பார்த்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு உம்மன் மூஞ்சி வச்சுட்டே இருந்தோம்னா சந்தோஷம் கிடையாது. எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் ஓரளவுக்கு சிரித்து பேசிட்டு அவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த அப்ரிசியேஷன் திருப்பி நமக்கு வருங்க. இந்த அப்ரிசியேஷன் பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். இந்த அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து நம்ம தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம். எப்படி நம்ம காதலை தேடிட்டே இருக்கோமோ அந்த மாதிரி தான் அப்ரிசியேஷனை நம்ம தேடிட்டே இருக்கோம். யாரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களா? நம்ம செஞ்ச வேலைக்கே ஒரு சின்னதாக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து நம்ம ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ எப்பவுமே நம்மளோட லைஃப்பில் இந்த அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுங்க. நம்ம எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு அதை தரோமோ ஸோ அவங்க நமக்கு அதை ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தோட இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், ஸோ நான் குட்டி குட்டி கதைகளை அடிக்கடி நான் நிறைய பேசியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வரிசையில் இன்னைக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நம்மளோட ஒரு லைஃப் அப்படிங்கிற ஒரு ஜேர்னியில் நம்ம பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எடுத்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த ட்ராவலில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது என்ன இருக்குங்க? ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதும் நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம ஒரு பெரிய தங்க கிணறையோ இல்லை ஒரு பெரிய கோல்டு மைனையோ நம்ம டெய்லி தோண்டிட்டு இல்லை. நம்ம அதாவது நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம அந்த தங்கத்துலேயோ இல்லை நம்ம சம்பாதிக்க போகிற விஷயத்துலையோ கிடையாது. சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம எப்போவுமே வெளியில் ஏன் தேடிட்டு இருக்கோம்? இந்த ஒரு வெளியில் தேடுற ஒரு விஷயம் நம்ம ஏன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நமக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா அடுத்தவங்க சிரிச்சா தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும். அடுத்தவங்க உங்களை நீங்கள் சூப்பர் அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நீங்கள் நிறைய நல்லது பண்ணால் தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஸோ எப்போவுமே நம்மளோட அப்பா அம்மா சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லியே நம்மளை வளர்த்துட்டாங்க. ஸோ உண்மையான சந்தோஷம் என்ன அப்படிங்கிறது நமக்கு சீரியஸாகவே தெரியல. அதாவது நம்மளை வளர்த்தவங்களோட சந்தோஷத்தை நம்ம பார்க்குறப்பவும் சந்தோஷம்தான். நம்ம நமக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்கிறப்போ தான் நமக்கு அதிகமான சந்தோஷங்க. சில நேரம் இந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷாக பேசுகிறீங்க, ஏன் இந்த அளவுக்கு செல்ஃப் சென்டர்டாக யோசிக்கிறீங்க, நீங்கள் ஏன் உங்களுக்காக மட்டும் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க அப்படின்றாங்க. தொடர்ந்து பேசலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கங்க. உங்கள் பேர்? மேம் ராஜ் மேம். இங்கே சேலம்லேருந்து லாஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசியிருக்கேன் மேம். ஓகே, உங்கள் பேருங்க? ராஜ் மேம். ராஜி. சேலம். ஆமாம், ராஜ். ஓகே, சொல்லுங்க ராஜ். எனக்கு ஞாபகம் இருக்கு, லாஸ்ட் வீக் பேசின மாதிரி ஞாபகம் இருக்கு. அதான் மேம். ஓகே, சொல்லுங்க ராஜ். இப்போ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணீங்க? அந்த 17th பேசுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, அதுக்கப்புறம் 17th அப்புறம் பேசல. 17th வரல, அதுக்கப்புறம் 19th தான் வந்திருந்தாங்க. சரி. அதுக்கப்புறம் பேசினாங்க. அப்புறம் பேசிட்டு இல்ல செட் ஆகாது, நான் லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ட்டாங்க மேம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் நீங்க அது எப்படி எடுத்து? அதான் நான் சொன்னேன் மேம், நீ இப்படி சொல்லிட்டு போனதுல இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஒரு வேலையும் ஒழுங்கா பண்ண முடியல, எல்லா இடத்துலயும் போற இடத்துல எல்லாம் கெட்ட பேர், எல்லாருமே ரொம்ப கேவலமா பாக்குறாங்க, ஏன் இப்படி இருக்க, நல்லா தானே இருந்தா அப்படி இப்படின்னு கேக்குறாங்கன்னு சொன்னா மேம். ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை மேம். சரி, இப்படி இருந்தா எனக்கு என்ன, நீ சாப்பிடலன்னு எனக்கு என்ன, நீ தூங்கலன்னு எனக்கு என்ன, நீ இது பண்ணலன்னு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி டென்ஷன் வெறுப்பு தான் மேம் வர வச்சு. ஓகே, ஒவ்வொருத்துல அப்படி என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்துச்சு மேம். அதான் வெறுத்து போற மாதிரி இருக்கு மேம். சரியாதான். புரியுது ராஜ். ஆக்சுவலா இன்னொன்னு என்ன நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, இவங்க அது சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா அது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் மேம் இருக்கு. இன்னுமே கஷ்டமா தான் மேம் இருக்கு. நான் தான் சொல்றேன்,
நான் எவ்வளவு நாள் ஆனாலும் வெயிட் பண்றேன். இன்கேஸ் அவங்ககிட்ட உனக்கு ஏதாவது பிரேக்கப் ஆகி இன்கேஸ் ஏதாவது பிடிக்காம போனா கூட நீ வா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் எப்ப வேணாலும். 1 இயர் 6 months 2 months 3 months இல்ல ஒரு ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு 3 இயர்ஸ் கழிச்சு கூட நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு தான் சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நீ இப்போ என்னமோ பண்ணி எனக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு. ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்து நீங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா ஓகே, நீங்க வெயிட் பண்றீங்க, உங்க லவ் பெருசுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, ஓகே ஃபைன். பட் இப்போ அவங்க அங்க ஃபுல்லா இன்வால்வ் ஆயிருக்கிறப்போ நீங்க வந்து அவங்கள இப்படி சொல்றது உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்க விட்டு கொடுத்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். ஏன்னா எனக்கும் நான் என்னன்னா, நான் இப்படி சொல்றது வந்து அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ற வைக்கிற மாதிரி, நான் அவளை வந்துட்டு ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி நினைக்கிறேன் மேம். இல்ல நீ இல்லைன்னா நான் இல்ல, நான் கண்டிப்பா நீ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றத வந்து நெகட்டிவா எடுத்துக்கிறான். அப்படி நான் பேச பேசதான் அவளுக்கு வந்து என் மேல கோபம் அதிகமா வருதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்ப பேசாதீங்க. ஏன்னா சில டைம் வந்து நம்ம நிறைய பேசுறப்போ அது பிரச்சனையா மாறுதுன்னா நம்ம பேச்சு கம்மி பண்ணிக்கிட்டோம்னாலே அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே மேம். ஏன்னா டைம் மட்டும்தாங்க சில விஷயத்த டிசைட் பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே வந்துட்டு இவ்வளோ வருஷம் நல்லா இருக்கும், இவ்வளோ வருஷம் நல்லா இருக்காது அப்படிங்கிறதே கிடையாதுங்க. அண்ட் இன்னொன்று, நீங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் இருப்பீங்கன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு மாறலாம். கண்டிப்பா கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கலாம். பட் அப்போ அவங்க திரும்பி வந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கஷ்டம் தான் மேம். அப்போ இன்கேஸ் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா கஷ்டம் மேம். ஆனா நான் மேரேஜ் எல்லாம் பண்ண போறது கிடையாது. இல்ல, மேரேஜ்ன்னு மட்டும் இல்லைங்க, நம்மளோட வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரியாது. ஓகே, நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கலாம், நீங்க லவ் பண்ணலாம். இல்ல உங்க லைஃப்லயே வந்து நீங்க உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை தேடி நீங்க போகலாம். அப்ப நீங்க ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு நம்ம இப்படி பண்ணிடுச்சு நாளைக்கு வந்து நினைச்சா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நீங்க அந்த ஒரு நினைப்பு வந்து கொடுக்காதீங்க. அவங்க போகணுமா, ஓகே ஃபைன், போகணுமா போயிட்டு வாங்கம்மா, கிளம்புங்கன்னு அனுப்பிச்சு விட்ருங்க. நீங்க நான் உங்களை ஏத்துக்கிறேன்னு சொல்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்க உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இழக்கிறீங்க. நீங்க வந்து நான் வந்து எவ்வளவு நாள் ஆனாலும் வெயிட் பண்றேன், நீ இல்லாம இல்ல அப்படின்னு சொல்றது புரியுது. அதாவது நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, நான் வந்து உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. அந்த லவ்வை வந்து அவங்க அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா மேம். அவங்க புரிஞ்சுக்கலன்றப்போ ஸோ கண்டிப்பா அவங்க அங்க இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ ஓகே ஃபைன், உங்க லைஃப் நீங்க பாருங்க அப்படிங்கிறது, நீங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது என்னால வந்துட்டு விட்டுட்டு போக முடியல மேம். ஆனா அதுதான் இன்னும் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பட் டைம் ஆகும். சொன்னேன் மேம், இப்போ ஒரு 6 days என்னால எந்த ஒர்க்குமே பண்ண முடியல. இந்த 6 daysல ப்ராமிஸா சொல்றேன் 2 டைம் மட்டும் தான் சாப்பிட்டுருக்கேன். நைட் ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது. இல்ல, நான் வந்து எனக்கு புரியுதுங்க. அதாவது உங்களோட கஷ்டம் என்ன, நீங்க என்ன மாதிரி ஒரு ப்ரெஷர்ல இருக்கீங்க, எதனால வந்து நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. பெரிய விஷயம். அதாவது நீங்க இப்படி, நான் தான் லாஸ்ட் டைமும் சொன்னேன், உங்களோட லவ் வந்து பெரிய விஷயங்க. பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அது இல்லைன்னா இட்ஸ் ஓகே அப்படிங்கிறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் ராஜ். ஐ திங்க் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே சரியாகணும்னு வாழ்த்துக்கள். அண்ட் எஸ்ங்க, அதாவது லவ் அப்படின்ட்டு வரப்போ நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. லவ் வந்து இவ்வளோ நாள் இருக்கும், இப்படி இருக்கும். அதனால தான் நான் வந்து நிறைய வாட்டி ஒரு சில விஷயங்கள் டாட்டூஸ் அப்படின்னு வரப்போவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட அப்பா அம்மா பேரோ இல்லை குழந்தைங்க பேரோ டாட்டூ பண்ணுறது. தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கங்க, உங்கள் பேர்? வணக்கம் மேடம், நாங்கள் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல பேசுகிறோங்க. எங்கேருந்து சார்? வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. உங்கள் நேம் சார்? சதீஷ்குமார். ஓகே, சொல்லுங்கள் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வந்து ஒய்ஃபுக்கும் எனக்கும் வந்து 3 years தான் வந்து பிரிஞ்சிருக்கோம். ஓகே, அவங்களுடைய கேரக்டர் எப்படி புரிஞ்சிக்க முடியல இன்னைக்கு வரையும். ஓகே, அதான் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். 3 years தான் பிரிஞ்சு இருக்கும், பேச்சுவார்த்தையே கிடையாது. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு சார்? 3 years தான் ஆச்சு. 2 years தான் ஆச்சு. 3 years ஆச்சு. 3 years ஆச்சு. 1 monthலயே இதுவாயிடுச்சு. ஓ, அவ்வளோ சீக்கிரமா டிசைட் பண்ற அளவுக்கு என்ன இன்சிடென்ட் சார் ஆச்சு? அவங்க வந்து ஏற்கனவே ஏதாவது பிளான்ல இருந்திருக்காங்க, நமக்கு தெரியல. பிளான்னா அவங்க மேரேஜ் மட்டும் பண்ணா போதுன்ற மாதிரி இருந்தாங்களான்னு தெரியல. யாராவது அப்படி இருக்க முடியுமா சார்? மேரேஜ் மட்டும் பண்ணா போதும், சேர்ந்து இருக்க வேண்டான்ட்டு என்ன மைண்ட் செட்ல அவங்க வந்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு கல்யாணம் எனக்கு பிடிக்கல, முதல்ல கல்யாணமே பிடிக்கலன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் அவங்களே சின்ன சின்ன பிரச்சனை அவங்களே உருவாக்கி அதிகமா பிரச்சனை ஆகி அவங்க போய் உட்காந்துட்டாங்க எங்க வீட்டுல.
இன்னைக்கு வரையும் வாழறதுக்கு உண்டான ஸ்டெப்பே எடுக்கல அவங்க வீட்டுல அவங்க ஃபேமிலி கூட. ம் நான் வந்து எவ்வளோ போயிட்டு பார்த்துட்டேன். ம் குழந்தைங்க இருக்காங்களா? இல்லைங்க, 1 month தான் ஆச்சு மேரேஜ் ஆகிட்டு. நீங்க உங்களுக்கு அப்ப ஸ்ட்ராங் கிரவுண்ட்ஸ் இருக்கே சார் நீங்க டைவர்ஸ் அப்ளை பண்றதுக்கு. 1 வருஷத்துக்கு மேல சேர்ந்து வாழ்னாலே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமே ம். சார். நீங்க லைன்ல இருப்பீங்கன்னா தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து சதீஷ் கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. எஸ் சார், சொல்லுங்க சார். சார் அதுதான் நீங்க வந்து டிவோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்றதுக்கு அவங்க வீட்டு சைடு பேசுனீங்களா? இன்னும் பேசலாங்களா அதை பத்தி? அவங்க ஸ்டெப் எடுக்கலாமா? எந்த வழிக்கும் வரமாட்டாங்க அவங்க. ஓகே, ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க கூட ஸ்டெப் எடுக்கலாம்ல சார், ஏன் எடுக்கல? டைவர்ஸுக்கும் வரல, ரெண்டாவது வாழறதுக்கு உண்டான இதுக்கும் வரல மேடம் அவங்க. அதுதான் சார், ஒன்று சேர்ந்து வாழணும். ஆமா. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உங்களோட லைஃப் நீங்க பார்க்கணும். உங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகுது சார்? 36 மேடம். எவ்வளோ சார்? 36. 36 இயர்ஸ். ஓகே. ஸோ இப்போ அவங்க வீட்டு சைடில் பேசுறதுக்கு உங்க வீட்டு பக்கம் யாரும் போலியா? அவங்க வந்து முன்ன போயிருந்தாங்க மேடம். அவங்க சைட்ல அவங்க யாரும் இது பண்றாங்க, அவாய்ட் பண்றாங்க. ம் ஓகே. பேசுறதுக்கு உண்டான இதுக்கு அவாய்ட் பண்றாங்க. ஓகே. இல்லை சார், இப்போ வந்து நீங்க டிவோர்ஸ் பண்ணா பரவாயில்லன்னு யோசிக்கிறீங்களா? எனக்கு வந்து ஒன்ஸ் மேரேஜ் ஆச்சுன்னா லாஸ்ட் வரை அதான் இருக்கணும் நான் என்னுடைய கேரக்டர் மேடம். சரி. அது மாதிரி ம் இந்த மாதிரிலாம் இப்போ இது ஆகுதுன்னு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. ம் இல்லை, அதுதான் நான் கேட்குறேன். இப்போ உங்களுக்கு அவங்க இதே மாதிரி இருந்துட்டு அவங்களுக்கு பரவாயில்லையா? எனக்கு தேவையில்ல மேடம், அந்த மாதிரி வாழ்க்கை ரொம்ப வேதனையா இருக்கு. இருக்குல்ல. ஓகே. ஆமா. ஸோ பட் அவங்க கிட்ட சேர்ந்து வாழ்றத பத்தி பேசினா அதுவும் வரமாட்டேன்ட்டாங்க. ஆமா மேடம். உங்களுக்கு எதுக்கு சார் இவ்வளோ பெரிய தண்டனை? அதான் கேட்குறேன், எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. அப்போ நீங்க தைரியமா வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலான்ட்டு நீங்க இதுக்கான கரெக்டான ஸ்டெப்ஸ் நீங்க தான் எடுக்கணும். அந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தோம்னா நான் இன்னைக்கு வந்து காலம் வந்து ரொம்ப பொய் பேசி நம்மள ஏதாவது ஒரு பிரச்சனைல இது பண்றாங்க மேடம், அதுவும் யோசிக்க வேண்டியது. இல்ல சார், சட்டப்படி ஃபர்ஸ்ட் வந்து யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, யாரு வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு லீகலா போறாங்களோ அவங்களுக்கு தான் சார் நிறைய சட்டம் இருக்கு. ஸோ இப்போ வந்து பெண்ணுங்களுக்கான நிறைய சட்டம் இருந்தாலும் இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க 2 சைட்லயும் ப்ராப்ளம் இருக்குன்னு. பட் நீங்க பொறுமையா அதுக்கு டிசைட் பண்ணி அடுத்து என்ன ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சா உங்களுக்கும் சேஃப்டி அப்படிங்கறத யோசிச்சு நீங்க அந்த ஸ்டெப்புக்கு போங்க. ஏன்னா இதே மாதிரி இருக்கிறது உங்களுக்கு அது கொஞ்சம் செட் ஆகாது. அது நம்ம 36 இயர்ஸ் தான் ஆகுது இப்போ. அவங்களுக்கு என்ன சார் வயசு ஆகுது? 1.5 years different மேடம் அவங்களுக்கு. என்ன சார், அவங்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 34 இயர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அவங்களும் இதை பத்தி யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க பேசி திருப்பி கன்வின்ஸ் பண்ண பாருங்க. கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா நீங்க கரெக்டா ஒரு ஸ்டெப் எடுத்து உங்க லைஃப் பார்த்துட்டு போறது தான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னவோ உங்க பெரியவங்க கிட்ட பேசி நீங்க எடுங்க சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், ஆல் வில் பி ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரைட். ஸோ என்ன அண்டர்ஸ்டாண்டிங், என்ன ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜில் அப்படிங்கிறது சீரியஸாக இப்போலாம் புரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா சில பேரோட லைஃப் வந்து எப்போ வேணால் எப்படி வேணால் ஒரு ட்விஸ்ட் ஆகுது. அதுவும் எப்போவுமே மேரேஜுங்கிற ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கல்யாணம் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரச்சனையை வந்து எல்லாரோட லைஃப்பில் ஆஃப் ரீசன் நிறைய கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போல்லாம் வந்து பேரண்ட்ஸோட ஆட்டிடியூட் கூட நிறைய மாறிடுச்சு. இப்போ வந்து எல்லாருமே செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகிடுறாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்களை அவங்களே பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஃபேமிலிஸ் நிறைய பிரேக் ஆகுது. தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கங்க. உங்கள் பேர்? என் பேர் சந்தோஷ். சந்தோஷ், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். சென்னை. ஓகே, சொல்லுங்கள் சந்தோஷ், இப்போ என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? எனக்கும் எங்கள் ஒய்ஃப்க்கும் அடிக்கடி பிரச்சனை வருது. ஓகே. ஹவ் ஓல்ட் ஆர் யூ சந்தோஷ்? 33. 33. ஓகே. ஸோ இப்போ எத்தனை வருஷமாக கல்யாணம் ஆயிருக்கு உங்களுக்கு? 1 year. ரீசன் 1 year. ஓகே ஓகே. என்ன எதனால அடிக்கடி சண்டை வருதுன்னு நினைக்கிறீங்க? பேசிக் ப்ராப்ளம் இஸ் அபவுட் செக்ஸ். ஓகே ஓகே. அது இல்லாமல் ஈகோவில் இருக்காவ. ஓகே. அதுதான் பிரச்சனை. In what way did you refer about being physical problem? அது என்னன்னு ரெஃபர் பண்றீங்க?
இல்ல நான் விரும்பும்போது அவ ஓகே சொல்ல மாட்டிருக்கா ஃபார் செக்ஸ். அவ விரும்பும்போது எனக்கு ஆஃபீஸ் டயர்ட் அது மாதிரி ஆயிடுது. ஓகே. ஸோ இது பேசிக்கா வந்து ஒரு விதமான ஈகோல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அரேஞ்ச் மேரேஜா? ஆமா. ஓகே. ஸோ அடிக்கடி do you take her out? Do you really Sure. Yeah? Sure. I love her very much. That's nice. Okay. I take her out every day, every weekend. Okay. But when the matter when I want to express my sex, but she is not that much open. She is reserved. Okay. So but I think it is your duty to really talk about it. இத பத்தி நிறைய பேசி அவங்கள வந்து you only have to give her the proper knowledge about all this. So I think if this is fine, I think all your other problems should be okay, right? Yeah. So familiesக்கு நடுவுல ஏதாவது ஈகோ issues இல்ல உங்களுக்கு நடுவுல வேற ஏதாவது ஈகோ issues அந்த மாதிரி ஈகோ மதர் இன் லா டாட்டர் இன் லா ஓகேவா இருக்காங்களா? எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்படி இருக்கு? அவங்கலாம் பக்கா பெர்ஃபெக்ட். நல்லா இருக்கு. அவங்க வந்து கரெக்ட்டா ஒரு ஃபேமிலி செட்டப் கரெக்ட்டா ரன் ஆயிட்டு இருக்கு. Sure, they are all fine, but the girl, my wife, whom I referring is, she is coming from village, but I am born and brought up from city, you know. So that's a problem. I don't know how to address it, and I think actually it's just been 1 year. So கொஞ்சம் வந்து you can just give her some more time. How to handle her in the bed. That's what I don't know how to ask this. Obviously this I cannot answer because you should know how to handle her. Yeah. Anyway, thank you so much for calling, Santosh. Thank you so much. Thank you. Right. ஸோ லைஃப்பில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க. அதாவது நம்மளோட லவ் வந்து கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அதை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து த ஸ்மாலஸ்ட் பிஹேவியர் சேஞ்ச் நம்ம ஜென்ரலாக இருக்கிறப்போ கூட அது நம்மளோட லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது. நம்மளோட லைஃப்பில் எப்போவுமே எல்லா விஷயத்தையும் சிம்பிளாக வச்சுக்கிறது நல்லது தாங்க. தொடர்ந்து பேசலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கங்க. உங்கள் பேர்? என் பேர் பட்டாபிங்க மேடம். என்னங்க? பட்டாபி. ஓகே. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சென்னை மேடம், மேடவாக்கம். ஓகே, சொல்லுங்க பட்டாபி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? நான் வந்து சொந்தமா பிசினஸ் பண்றேன் மேடம். சரிங்க. அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் மேடம். ஓகே. எனக்கு பிசினஸ்ல ப்ராப்ளம். அது ஓகே, அது பிசினஸ் ஏதோ கொஞ்சம் பண்ணி இருக்கேன். சரிங்க. என்னன்னா இடையில என்னன்னா ஒரு எங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. ஓகே. அதை இடையில பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்தாங்க. சரி, அவங்களும் கொஞ்சம் இவ்வளவு நாள் இருந்தாங்க, போனாங்க. சரி, அதனால நான் விட்டுலான்னு பார்த்தாலும் அவங்க விட மாட்டாங்க. அதுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன பண்றது, ஏது பண்ணி எனக்கு ஒன்றும் புரியல. சரி, உங்க ஒரு ஐடியா கேட்கலாம். இல்ல சார், இப்ப வந்து மனைவி இல்லைங்கிறீங்க. ஆமா. ஓகே. இன்னொருத்தவங்க வந்தவங்க எத்தனை வருஷமா இருக்காங்க உங்க கூட? என்ன கூடலாம் இல்ல மேடம், பக்கத்துல. நான் இப்ப கம்பெனி வச்சிருக்கேன். அவங்க பக்கத்துல இருக்காங்கன்னா அவங்க சரி, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வர விட்டு போயிட்டாரு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டாரு அவங்கள. சரி. ஏதோ ப்ராப்ளம் விட்டு போயிட்டு அப்போ நாங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தையில எங்க கம்பெனில இருந்து ஒர்க் பண்ணிருந்தாங்க. சரி. அதனால சரி, அது கொஞ்சம் பார்க்க மாதிரி அப்படியே நான் ரொம்பலாம் இது கிடையாது, அப்படியே பேச்சுவார்த்தை சரி பாத்துக்கிறோம் சொல்லிட்டு அப்படியே நம்பன்னு இருக்காங்கன்னு வச்சுங்களா. இப்ப என்ன 4 வருஷம் எனக்கு வந்து ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க. அதை விட்டு நம்ம விடுதலை தூரம் வந்துடலான்னு பார்த்தாலும் அவங்க விட மாட்டாங்க. அதுக்குதான் என்ன ஐடியா பண்ணலாம், விட்டுடலாமா இல்ல என்ன பண்ணலாம்? அவங்க வந்து ஏகப்பட்ட பிரச்சனை, யூகோ, நிறைய யூகோ இருக்கு மேடம் அவங்களுக்கு. அதனால சரி நம்ம எதுக்கு அங்க இருக்கணும், நம்ம தூரம் வந்துடலான்னு பார்த்தா அதுக்கு விட மாட்டாங்க. அது என்ன பண்ணலாம் மேடம்? நான் ஒரு ஐடியா சொல்லுங்க. நான் பண்றது தப்பா இல்ல ரைட்டான்னு எனக்கே தெரியல. இது வந்து நான் யாரையும் சொல்லவும் முடியல, அதாவது யாருன்னு சொல்லவும் முடியல, கேட்கவும் இல்ல. அதனால அது அவங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க சார்? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் மேடம். ஓகே. அந்த அம்மாக்கு? அவங்களுக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. 2 பசங்க. என்ன வயசு ஆகுது அந்த பசங்களுக்கு? அவங்களுக்கு வந்து பசங்களுக்கு 14 வயசு ஆயிடுச்சு. பையனுக்கு ஒரு 12 வயசு ஆயிருக்கு, 12-13 வயசு ஆயிட்டு இருக்கோம். சரி. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து அவங்க வேணும்னு நினைக்கிறீங்களா, வேணாம்னு நினைக்கிறீங்களா? மேடம், இதுக்கப்புறம் நம்ம வந்து வேணும்னு போனோம்னா அசிங்கமா தான். நம்ம தூரம் வந்துருக்கோம், நல்லதா கண்டி அங்கே இருந்தோம்னா எல்லாருக்கும் பிரச்சனை.
ஏதோ போனோம், அதாவது நான் வந்து விட்டுன்னா போனோன்னு கிடையாது, சும்மா பேச்சுவார்த்தை நம்ம இருக்கணும். வந்து நமக்கும் லைஃப் இருக்கு, நம்ம பசங்க இருக்கு, நம்ம பசங்க வந்து அடுத்தது கேள்வி கேட்டுக்கூடாது இல்லையா? இப்போ ஆயிரத்து அந்த பசங்க தான், இப்போ அந்த பசங்க நம்மள கேள்வி கேட்டா நமக்கு அதோட விஷயம் வேற என்ன மாதிரி இருக்கு? அதுக்குதான் சரி, அது என்ன பண்ணலாம் அவங்களுக்கு அப்படியே சரி நம்ம சரி அப்படியே அப்ப அவங்க அங்க இருக்கட்டும் நம்ம இங்க இருக்கலாம் அப்படியே போலாம். பார்த்தோம்னா நிறைய யூகா ஒரு மரியாதை இல்லாம பேசுறது, ஒரு எப்படி சொல்றது அப்படிலாம் பேசின்னு இருக்காங்க மேடம். நானும் வந்து என்னமே ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க, அந்த டைம்ல வந்து ஏதாவது பேசினாங்கன்னா நமக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கா இல்லையா? அதுக்குதான் மேடம் என்ன பண்ணலாம்னு எனக்கே ஒரே டென்ஷன் அதே பெரிய ப்ராப்ளமா இருக்கு மேடம். இதுல வந்து சார் நீங்க டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆரம்பத்துல நீங்க என்ன பேசுனீங்க, எப்படி பேசுனீங்க, அது மட்டும் சொல்லுங்க. என்னன்னு சொல்லி பேசுனீங்க? ஆரம்பத்துல எல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம், அவங்களதான் வந்து போனாங்க வராங்க, சரி ஓகே எங்க ஹஸ்பண்ட் போயிட நீங்க தான் பண்ண ஓகேங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க பிரச்சனை கவலைப்படாது, என்னையே நீங்க நம்ப தேவையில்ல, நான் உங்களுக்கு ஒரு தொழில் வச்சு தரேன், நீங்க அதை வச்சு நீங்க கரெக்டா பண்ணுங்க அப்படின்ட்டு மேடம். அதுக்காக நான் அவங்களுக்கு வருமானம் வர அளவுக்கு பண்ணி வச்சுட்டேன். சரி, இன்னைக்கு மாசம் 10,000 ரூபாய் வர மாதிரி நான் ஐடியா பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு எனக்கு வந்து எதிர்பார்க்கவே தேவையில்ல, அவங்க கரெக்டான முறையில 10 ரூபா சம்பாதிச்சிக்கலாம், அந்த மாதிரி பண்ணி விட்டேன். என்ன விட்டுடலாம் இல்ல, இப்போ நான் தூரம் வந்துடலாம் இல்லன்றேன். அது துரோகம் ஆகுமான்னு கேக்குறேன். அவங்களுக்கு பண்ற நான் துரோகம் ஆகுமா நான் கேக்குறேன். இல்ல சார், என்னன்னா இப்ப நீங்க உங்க மனசுல என்ன படுதோ நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து இப்ப நாளைக்கு பிள்ளைங்க வந்து பேசினா எனக்கு வந்து கஷ்டமா இருக்கும்னு தோணுது, இந்த மாதிரி பேர் கெட்டுருன்னு தோணுது, அதனால வந்துட்டு நான் என்ன யோசிக்கிறதுன்றது நான் என்ன முடிவு எடுக்கணுங்கிறது நீங்க சொல்லுங்க. இப்போ அன்னைக்கு வந்து நான் வந்து சின்ன கம்பெனி வச்சிருந்த மேடம், இப்போ கொஞ்சம் பெரிய கம்பெனி ஆகிட்டேன். வெரி குட். பெருசானா ஒரு 15 பேர் வேலை செய்யறாங்க மேடம். அதுல வந்து ஐஎஸ்ஓ வாங்கிட்டேன், கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப் பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து நல்லா ஒரு பண்ணின்னு இருக்கு மேடம். அந்த டைம்ல இது வேற ஒரு அசிங்கமாயிடுமோ, அதனால பிசினஸ் நமக்கு இதாயிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை சார், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி உங்களோட மைண்ட்ல வந்து இது சரி வராதுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க மேடம். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் ஏன் வரணும் எப்படி உங்களாம சொல்ற வேற யாராவது கேக்குறாங்களோ தெரியல, எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அது அப்படி பேசும்போது பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு ரொம்ப அதிகமா நினைச்சாங்கன்னா வேலை செய்யற பசங்களும் நம்ம மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அது உண்மைதான். வேலை செய்யற இடத்துல மரியாதை இல்லைன்னா இப்ப முதலாளிக்கு மரியாதை இல்லைன்னா எப்படிங்க மதிப்பாங்க? இப்போ வரவங்க சாரன்றாங்க, இந்த அம்மா என்ன பண்றாது, என்ன பண்ற ஏது பண்றான், ஒரு மரியாதை இல்லாம பேசினா அது எவ்வளவு அசிங்கம் மேடம் சொல்லுங்க. அதுக்கு மரியாதை கொடுப்பாங்களா நமக்கு? நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்களா எவ்வளவுதான் இருந்தாலும் வந்துட்டு நீங்க வெளியில இந்த மாதிரி பேசுறது தப்பு அப்படிங்கறது நீங்க அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சீங்களா? எவ்வளவு சொன்னேன் மேடம், கொஞ்ச நாள் எவ்வளவு சொல்லி இப்படிலாம் பண்ணாதீங்க, இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க, நான் சரி பண்றேன், இந்த வெளிப்படி எதுவும் என்ன வந்து எதுவும் கேட்காதீங்க கொள்ளாதீங்க, எவ்வளவு சொல்றேன் மேடம். கேட்கவே மாட்டாங்க. ஊர்ல என்ன சொல்றது, ஊர்ல கேட்டா நம்ம எல்லாம் பழகணும் போனோம் அப்படின்னு இப்படியெல்லாம் எனக்கு பேசி மைண்ட் வாஷ் பண்றாங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அவங்க அந்த மாதிரி பேசுறதுல நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கணும். நீங்க அதுல கம்ஃபர்டபுளா கண்டிப்பா இல்ல, ஏன்னா மரியாதை வந்து ஒரு இடத்துல போயிடுங்கிறப்போ அது வந்து தப்பு அவங்க பண்றது. நீங்க வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுங்க சார். பேசிட்டு அதே மாதிரி உங்களுக்கு இது தப்பா தோணுதுன்னா நீங்க கொஞ்சமா வந்து இதுல இருந்து வரது நல்லதுன்னு தோணுச்சுன்னா அதே மாதிரி பண்ணுங்க சார். இல்ல நான் வரது நல்லதுன்னா, ஏன்னா இப்போ அவங்கள நான் பாத்துறேன் கொள்றேன்னு சொல்லிட்டு நம்ம தூரம் வந்துட்டோம்னா அவங்களுக்கு பண்ண துரோகம் மாதிரி ஆயிடுமோ, ஏன்னா நானும் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் இல்லையா சார். ஒரே விஷயம் தான் சார், வாழ்க்கையில வந்து இது வேணும் இது வேணான்னு மட்டும்தான் நம்ம முடிவு எடுக்கணும். வேணும்னா எதனால வேணும், வேணாம்னா எதனால வேண்டாம். இது நம்ம ரெண்டுக்கும் நடுவுல குழப்பிட்டே இருந்தோம்னா எப்பவுமே ஒரு டெசிஷன் எடுக்கவே முடியாது. ஓகே மேடம், ஓகே நீங்க சொல்றதுல ஓகே மேடம். நம்ம அடுத்தது துரோகம் பண்ற மாதிரி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் மேடம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படின்றப்போ நீங்க அவங்கள கூப்பிட்டு வச்சுதான் சார். ஏன்னா நீங்க வந்து துரோகம்னு நினைச்சீங்கன்னா ஆக்சுவலி துரோகம் நினைச்சீங்கன்னா துரோகம் தான். ஓகே, துரோகம்னு நினைச்சீங்கன்னா துரோகம் தான். பட் நீங்க வந்து கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி எனக்கு வந்து இப்படி சொசைட்டில எனக்கு இந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும், இதெல்லாம் நான் எதிர்பார்க்கறேன், இதெல்லாம் உங்களுக்கு சரி வருமா நீங்க பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு பேசி அதுக்கு மேலயும் செட் ஆகலன்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, இதுக்கு மேலயும் செட் ஆகலன்னா நம்ம பாத்துக்கலாம் அவங்க. ஏன்னா அவங்களாலே நான் போச்சிருக்கேன், அவங்களாலே நான் வாழ்ந்திருக்கேன். ஏன்னா சும்மா சொல்லிடக்கூடாது, சும்மா அவங்களால வாங்கி சாப்பிட்டு நம்ம இல்ல என்ன நான் அவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு சொல்றதும் சொல்லக்கூடாது இல்லையா. அவங்களாலே நான் வாழ்ந்திருக்கேன். அதனால எதை விடுறது எதை பிடிக்குதுன்னு மரியாதை விட்டா மரியாதை போயிடும் போல. இது இல்ல நம்ம இது என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல மேடம். அதான் சார், நீங்க வந்து உங்க மைண்ட்ல இப்ப இவ்வளவு நீங்க வந்து போராடிட்டு இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அது தெரிய வைங்க. அதுக்கு மேலயும் அது அவங்க வந்து புரிஞ்சுக்கல செட் ஆகல அப்படிங்கிறப்போ உங்க டிசிஷன் நீங்க எடுக்கிறது தப்பு கிடையாது.
ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நான் எனக்கு யாருமே இல்லை. என் பசங்க வந்து மாமியார் வீட்டுல இருக்காங்க, நான் தனியா இருக்கேன். நான் சாப்பிடணும் யாரும் எனக்கு எவ்வளவுதான் பண்ணிருந்தாலும் கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. பிசினஸ் எவ்வளவு பெரிய பிரச்சனை, இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு மேடம் எனக்கு. இது பிரச்சனை இல்ல சார். சார் நீங்க வந்து தனிமையா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தோணுது. இது பிரச்சனை இல்ல, உங்களுக்குன்னு ஒருத்தவங்க இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அவங்க எப்படி இருக்காங்கன்றதும் நீங்க பாத்துக்கணும். இல்ல நம்ம இதை விட்டுட்டு வேற எதுனா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு தோணுது. ஆனா அதுக்கும் பயமா இருக்குது, ஐயோ அது பெரிய துரோகமா இருமோ அப்படின்ட்டு. சரி சார், எதுனாலும் நீங்க கரெக்டா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். எஸ், ஆக்சுவலாக என்னங்க சொல்ல முடியும், ஏன்னா நம்ம இவ்வளோ மெச்சூர்டாக ஒரு பேசுகிறப்போ நம்ம வந்து நிஜமாவே வந்து சில விஷயங்கள் லைஃப் அதுதாங்க. எப்போவுமே அதை சொல்லுவேன், இமோஷ்னல் பாண்டிங் மட்டும் ரொம்ப பெரிய பிரச்சனை. நம்மளால் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணவும் நமக்கு தெரியாது, அதை விடவும் நம்மளால முடியாது. அது கூட ட்ராவல் பண்ணி போகிறப்போ இவ்வளோ காம்ப்ரமைஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய டென்ஷனாக இருக்கும். ஆனால் இவர் பேசினதை வச்சு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அவர் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியா எனக்கு கிடைக்குது அவர் பேசுகிறத வச்சு. பிகாஸ் ஒரு இமோஷ்னல் பாண்டிங் அப்படிங்கிறது மேபி அவங்க ஒய்ஃப் இருந்திருந்தா இந்த அளவுக்கு வந்து அவருக்கு அந்த பாண்டிங் இருந்திருக்காது. இல்லைங்கிறதுனால, அதாவது மனுஷனோட தனிமை மட்டுமே வந்து அவனை நிறைய விஷயத்துக்கு வந்து அடிமையாக்கிடுது. ஏன்னா பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிமையாக இருக்கிறப்போ நமக்கு ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கங்க, உங்கள் பேர்? மேடம் டிஸ்பிளே தெரியுது. என்னங்க டிஸ்பிளே தெரியுதான்னு கேட்குறீங்க? வாய்ஸ் தானே கேட்கணும். ஹலோ, வாய்ஸ் கேக்குது, ஆனா வேற வேற வருது. வேற வேற இல்லைங்க, நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. ஓகே ஓகே. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, உங்க பேர் என்னங்க? பேரு வந்து லக்ஷ்மி. ஓகே, என்ன சொல்லுங்க சொல்லுங்க. என்ன ப்ராப்ளம்னா, ஆல்மோஸ்ட் வந்து மேனேஜ் எல்லாம் பண்ணிடுறேன் ப்ராப்ளம். ஆனா வந்து இன்னும் லிட்டில் ஒரு ஹெசிடேஷன் வந்து இருக்கு. என்னன்னா, இப்போ வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, ஓகே, ஹஸ்பண்ட் வந்து இப்போ நம்ம பொண்ணு ஃபேமிலியோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி சரியா மதிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணா வந்து என் ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸையும் நான் அப்படிதான், எனக்கு கோபம் அவங்க ஃபேமிலி மேல வருது. அப்ப என்னன்னா, நிறைய இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் கூட அதிகமா ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப வந்து அவன் ஹஸ்பண்ட் வந்து என்னோட அப்பா அம்மாவை வந்து சரியா மதிக்க மாட்டாங்க. ஆனா வந்து எனக்கு வந்து ஒரு பேபி இருக்கு, அந்த பேபி எல்லாம் பாத்துக்கிறது எல்லாமே வந்து என் ஹஸ்பண்டோட அம்மா அப்பா தான். அப்ப வந்து அவங்களும் பேசவே மாட்டாங்க. என்னோட அம்மா அப்பாவுக்கு வந்து நான் மட்டும்தான், நான் தான் வந்து அவங்கள கேர் பண்ணி ஆகணும் கூட. ஓகே, அவங்கள நான் போன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஆனா அவங்க வந்து இவங்க யாருமே பேச மாட்டாங்க. அவங்க வந்து இங்கதானே குழந்தை இருக்கு, சோ லெட் தம் கம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வந்து நான் நிறைய தடவை வந்து வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்னை வந்து யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. we feel very lonely, you are the only one who is taking care of me அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. புரியுதா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நான் மட்டும்தான் கேர் பண்ணிக்கிறேன், உங்க வீட்டுல இருந்து யாருமே பண்ணிக்கல, எங்களுக்குன்னு யாரும் இல்ல, நாங்களும் வந்து சீனியர் சிட்டிசன் ஆயிட்டு ரொம்ப வந்து ஓல்ட் ஏஜ் ஆயிட்டு எங்களுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா வந்து இவங்க வந்து அவங்க வந்து பேசட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க தானே பொண்ணு, இவங்க என்ன சொல்றாங்க, பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கனால நீங்க தானே ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கொஞ்சம் இறங்கி போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வந்து என்னோட குழந்தை எல்லாமே வந்து பாத்துக்கிறது விஷயத்துல இவங்க எந்த ஒரு குறையும் வச்சுக்கிறதுல நல்லா பாத்துக்கிறாங்க, நல்லா ட்ரீட் பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் எனக்கு அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்ல இப்ப எனக்கு கோவம் வந்து எங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல ஒரு ப்ராப்ளம் ஆகுது. அப்ப அது என்ன, நான் பண்றது தப்பா? நான் வந்து அப்ப அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றதா, இல்ல வந்து அவங்க இன்லாஸ்க்கு சப்போர்ட் பண்றதா? ஓகே, இப்போ வந்து நீங்க உங்களோட அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போறீங்களா?
ஃப்ரீக்வெண்டா போறது இல்ல. சில டைம் லீவ் இருந்தா நான் போவேன். சரி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலா பேங்க்ல இருக்கேன். சரிங்க. நான் வந்து இப்போ ஃப்ரீ டேஸ்ல இருக்கும்போது நான் போவேன். அப்புறம் பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 1 வீக் நான் இருந்துருவேன். அப்ப அவங்களும் வந்துட்டு விட்டுடுவாங்க. ஓகே. அதனால இவரும் வந்து சரியாவும் பேச மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. ஓகே. இப்ப அவங்க வந்து அவங்க அம்மாவே வரட்டும், இங்க வந்து பாத்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. இதுதான் ஒரு நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுது. என்னன்னா அவங்க வந்து இறங்கி போட்டோம் அப்படின்னு ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி வருதுன்னு வைங்களேன். அப்ப எனக்கும் வந்து ஃபுல் ஃபிளட்ஜா வந்து இன்லாஸ் கூட பழக முடியல. ஐயோ நம்ம அம்மா அப்பாவை இவங்க அப்படி நினைக்கிறாங்கன்ற ஒரு கண்டிப்பா கண்டிப்பா அது கண்டிப்பா அது இருக்குங்க. கண்டிப்பா அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும். பட் உங்களோட குழந்தைய கூட்டிட்டு உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு ரைட்ஸ் இருக்காதா? ரைட்ஸ் வந்து அதான் ரைட்ஸ் வந்து அவங்க ஒரு தடவை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீ போ அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க போய்க்கோ. இட்ஸ் ஓகே. ஏன்னா சம்டைம்ஸுங்க நம்ம வந்து சில டைம் அதாவது நீங்க சொல்றீங்களா அவங்க குழந்தைய நல்லா பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டே வந்து அவங்களோட டியூட்டிஸ் வந்து சிலது அவங்க பாக்குறாங்க. இந்த ஃபேமிலியில மட்டும் இல்லைங்க, நிறைய ஃபேமிலியில இந்த பிரச்சனை இருக்கு. அதனால என்னோட ஒரு ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போ உங்க லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நீங்க ஒர்க்கும் பண்றீங்க. ஐ திங்க் நீங்க ஒர்க் பண்றது இப்போ கம்பல்சரியான பொசிஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறப்போ உங்க குழந்தைய நல்லா பாத்துக்கிறாங்கன்றப்போ ஐ திங்க் நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்டா போறது பெட்டர். அந்த ஒரு விஷயம் தான் என்ன வந்து ஒண்ணுமே பேச விட மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு அட்டென்ஷன் வந்து வெளியில யாருமே கொடுக்க மாட்டாங்க. சோ உங்களோட பொசிஷன் எனக்கு புரியுது. அதாவது நம்மளோட அப்பா அம்மாக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும், அதுக்கான ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கு. பட் அந்த ஏக்கத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஓகே. அவங்க என்ன சொல்றாங்க, போங்க அவங்க வீட்டுக்கு. பட் இப்ப நான் வந்து மேரேஜ் இவ்வளவா கஷ்டப்பட்டு எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. எனக்குன்னு சொந்தம் யாரும் இல்ல. உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். என்ன கூட நீ என்கிட்ட கூட வந்துட்டு போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு காமிக்க மாட்டேன்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, குழந்தைய வந்து இவ்வளவு நாள் அவங்க வந்து பார்க்கவே இல்ல. உங்க பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க? என்ன உங்க பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க? எங்க பேரண்ட்ஸ் ஒரு 30 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. அது வாக்கபிள் இல்ல, போயிட்டு வந்துடலாம். பஸ்ல ஏறி போயிட்டு வந்துடலாம். ஓகே. 30 மினிட்ஸா 30 கிலோமீட்டர்ஸ்? அங்க 30 மினிட்ஸ் ஆகும். 30 மினிட்ஸ். ஓகே. அப்போ அவங்களுமே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளோட பொண்ணு நம்மளோட பேரப்புள்ளன்னு நினைச்சு ஒரு வாட்டி வந்து பாத்துட்டு போனா அதுக்கப்புறம் இவங்களுக்கும் அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆயிடும் இல்லையா? அந்த பாயிண்ட் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லிதான் நீங்க புரிய வைக்கணும். ஏன்னா இதுக்கு மேலங்க ஈகோ எல்லாம் எங்குமே ஒர்க் அவுட் ஆகாதுங்க. அதுவும் ஃபேமிலிக்குள்ள, அதுவும் நீங்க தான் வந்து இப்போ ஹையஸ்ட் சஃபரரா இருப்பீங்க. சோ அதனால இந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்க தான் இவங்களை கரெக்டா ஹேண்டில் பண்ணி நீங்க தான் கொண்டு வரணும். இப்ப என்னன்னா, இப்ப நாங்களும் எங்க சின்ன பிள்ளைங்களுக்குள்ள நாங்க ஒன்னாயிக்கிறோம். பெரியவங்க வந்து இன்னும் ஒன்னும் ஆக மாட்டாங்க. அவங்க வரட்டும்னு நினைக்கிறாங்க. அவங்களும் வந்து ரொம்ப கேர் பண்ணிக்க மாட்டாங்க. என் ஹஸ்பண்டுமே நல்ல மிங்கிள் ஆக மாட்டாரு. எங்க அம்மா வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, என் அம்மா வந்து ரொம்ப டாக்கட்டிவ், நல்லா வந்து ஈஸி வந்து மிங்கிள் ஆவாங்க. ஒரு விஷயம் தப்புனா அந்த இடத்துல சொல்லிடுவாங்க, இது ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க வந்து என்ன நினைப்பா. ஹலோ, ரைட், கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ரைட், நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க பேசினதை வச்சு நிறைய ஃபேமிலிஸில் இந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்குங்க. அதாவது இன்னுமே வந்து பசங்க, அதாவது மாப்பிள்ளை வீட்டில் வந்து இன்னுமே வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. பெண்ணை பெற்றவங்க வந்து வரட்டும், அவங்க செய்யட்டும், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கட்டும், அவங்க வந்து கேட்கட்டும் அப்படிங்கிறது தான் இன்னுமே வந்து நம்ம கல்ச்சரில் இருக்குது. ஏன்னா இன்னும் அந்த ஒரு ஸ்பெஷல் ஃபீல் இன்னுமே வந்து கண்டிப்பாக வந்து பசங்களை பெற்ற அப்பா அம்மாக்கோ கண்டிப்பாக அது இருக்க தான் செய்யுது. ஸோ சில டைம் இந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் வந்து நம்ம விட்டு கொடுத்து போகிறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா சில உறவுகள் வந்து நமக்கு முக்கியம். சில உறவுகள்னால நம்ம வந்து டெய்லி நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அது ஒரு சில உறவுகளால் தான் அது முடியுது. அப்படிங்கிறப்போ
ஓகே, அவங்க அந்த சைடில் கொஞ்சம் ஈகோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் அதை ஹேண்டில் பண்ணி அந்த ஒரு செகண்ட்க்கு நம்ம வந்து ஃப்ளோவில் கொண்டு போகிறது தான் நல்லது. நம்மளோட நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கங்க. உங்கள் பேர்? சதீஷ் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். தேங்க்யூ. சொல்லுங்க, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சென்னையில இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? இல்ல மேடம், இப்ப என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஓகே, பொண்ணு ஃப்ரெண்டா பையன் ஃப்ரெண்டா? பொண்ணு தான். பொண்ணு இல்ல, சாரி பையன் தான். ஓகே, என்ன பிரச்சனை? இல்ல மேடம், ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒன்னும் பிரச்சனை எப்படி சொல்றதுன்னு தெரியல. பிரச்சனை எதுவுமே சண்டை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ என்னோட பர்த்டே இப்போ 19th போகுது, விஷ் கூட பண்ணல. ஓகே ஓகேங்களா, பாத்துட்டு பாக்காத மாதிரி போகுது. ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. இப்ப பாத்துட்டு பார்க்காம போறாங்க. என்ன காரணம்னு தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க ஹர்ட் பண்ணிருப்பீங்க அவங்கள. என்ன மேடம்? எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கே தெரியாம அவங்கள ஹர்ட் பண்ணிருப்பீங்க. இல்ல அப்படி எதுவுமே நடக்கல மேடம். அப்புறம் ஏன் அவாய்ட் பண்றாங்க? அவாய்ட் பண்றாங்க ஏன்? ஏதாவது வந்து ஒண்ணு அவாய்ட் பண்றதுக்கு 2-3 ரீசன் தாங்க. ஒண்ணு நீங்க ஹர்ட் பண்ணிருக்கணும், இல்லையா நம்ம யாராவது நம்ம கிட்ட வந்து கடன் கேட்டுருவாங்களோன்னு பயத்துல நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு போனோம். அப்படி இல்லையா? சரி, ஓகே. என்ன ரீசனுக்காகனே அப்படி இல்லாம எதுவுமே நம்ம அவாய்ட் பண்ண மாட்டாங்க யாருமே. அதுதான் என்னன்னே தெரியல மேடம். ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாத்துட்டு பாக்காத மாதிரி போறது வரது. கேட்டீங்களா ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு? இல்ல மேடம், நானும் கேட்கல மேடம். ஏன்னா ஒருவேளை நீங்க கேட்கணும்னு கூட எதிர்பார்க்கலாம். இல்ல, கேட்டுருங்க. கேட்கவா? ஆமா, நம்ம வந்து சில டைம் வந்து வாய் திறந்து கேட்டாதான் வந்து எது இருந்தாலும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறத தாண்டி எதனால பேசல அப்படிங்கறது கேட்கறது தப்பு கிடையாது. அப்படிதான். இல்ல மேடம், அவங்க எப்படின்னா எல்லா ஃப்ரெண்டுக்கும் பேசுறாங்க, இருக்கிற பசங்க எல்லாருமே பேசுறாங்க ஏரியால. ஹலோ, சொல்லுங்க. எல்லாருமே பேசுறாங்க, அவன் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு போறான். என்ன அதுதான் என்ன காரணம்னு தெரியல. ஓகே, அப்போ ஏதாவது வந்து யாராவது உங்களை பத்தி அவங்க கிட்ட தப்பா சொல்லிருக்கலாம். சோ நீங்க வந்து பேசுனீங்கன்னா தான் எல்லாமே கிளியர் ஆகுங்க. அதாவது நாளைக்கு நீங்க பேசுறீங்க இல்லைங்கிறத தாண்டி இன்னைக்கு வந்து நீங்க என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டாதான் வந்து உங்களோட மைண்டும் கிளியர் ஆகும். என்னன்னே தெரியாம நம்ம யாருக்கிட்ட பேசாம இருக்க முடியுமா சொல்லுங்க? கண்டிப்பா மேடம், அதுதான் என்னன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா என்னன்னே தெரியல. பர்த்டேக்கு அப்படி விஷ் பண்ணுவாங்க, கேக்லாம் வெட்டி அவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ வந்து பேசுறது கிடையாது, எதுவும் கிடையாது. நான் எனக்கு அப்பா அம்மா எல்லாம் தனியா இருக்காங்க, நான் தனியா இருக்கேன். சரி, ஓகே. அதுதான் சரி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தனியா இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவங்க கூட பேச மாட்டாங்களே, நான் அவங்கள விட்டுட்டு தான் வந்து தனியா இருக்கிறேன். ஓகே, ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணி என்ன ரீசனுக்காக பேசலை என்னன்றது மட்டும் கேட்டுட்டு அது ஜென்யூனாக தோணுச்சு, தப்பாக இருந்துச்சுன்னா இல்லை அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லை ஜென்யூனாக அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா ஓகே அப்படின்னு கேட்டுக்குங்க. பட் அது என்னென்ன ரீசன் தெரிஞ்சுக்குங்க. ஓகே மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுனது. தேங்க்யூ, எனக்கும் சந்தோஷமா இருக்கு சதீஷ். ஆல் தி பெஸ்ட் யூ. பாய். ஸோ எஸ், ஆக்சுவலாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கூட வந்து யாராவது பேசலை அப்படின்னாலே ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகுங்க. அதுவும் நம்ம வந்து சில டைம் ரொம்ப சூஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படிங்கிறப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு ஸோ அதில் யாராவது நம்மக்கிட்ட பேசலை அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு ஜென்யூனாக ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி அதாவது அவங்க கூட நிறைய வெளியில் போயிட்டு நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது, நல்லது கெட்டது ஹாபீஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எப்போவுமே வந்து நான் ஒரு வேர்ட்ஸ் படித்தேங்க, என்னன்னா எந்த ஒரு காதலுமே வந்து தன்னோட காதலனோ இல்லை காதலியோ வந்து யார்கிட்டையும் பேசக்கூடாது, உன் ரிலேஷன்ஸ் கூட பேசக்கூடாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ போய் மிங்கிள் பண்ணக்கூடாது அப்படின்னா அது காதலே கிடையாது, அது ஒரு சிறை அப்படிங்கிறது வேர்ட்ஸ் படிச்சிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம ஏன் வந்து ஒரு லவ்வை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், இதுக்குள்ளே நீ இருந்தால் தான் வந்து நீ என்னோடது அப்படிங்கிறது ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியல. தொடர்ந்து பேசலாம். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். உங்கள் பேருங்க? பேர் வேணாங்க. அது நோ ப்ராப்ளம், சொல்லுங்கள். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீ என்ன சொல்கிறதுக்காக இப்போ கால் பண்ணியிருக்கீங்க?
நான் இங்க சென்னை பக்கத்துல தாங்க ஓகே, ஒரு ஊர்ல தான் இருக்கு. ரைட் ரைட். சொல்லுங்க, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க இப்போ? அது என்ன பிரச்சனைனா, அது இந்த மாதிரி ரொம்ப மன குழப்பமா இருக்குதுங்க. அது ஓகே அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஓகே அது என்னாச்சுன்னா, மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு. ம் மேரேஜ் ஆகி ஒரு 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 7 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. ம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க வீட்டுல வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஹலோ, ஓகே சூசைட் பண்ணிட்டாங்க. இப்போ சூசைட் பண்ணிட்டு இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் கூட இப்போ முடிஞ்சு இப்போ 2 இயர்ஸ் 2 வருஷம் ஆயிடுச்சு. ம் ஆனா இப்போ 2 வருஷம் ஆயிட்டு இப்போ ரிலேஷன்ல இப்போ என்னோட கூட பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ 2வது ரீமேரேஜ்க்காக இப்போ ஸ்டெப் எடுத்துன்னு இருக்கிறாங்க. ஓகே அது பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அவங்க சொல்றதுக்கு ஓகே சொல்லவும் முடியல என்னால. ஓகே சொல்லாமையும் இருக்க முடியல. அவங்க அந்த பேச்செல்லாம் எடுக்கும்போது, திருப்ப அந்த கல்யாண பேச்சு எடுக்கும்போது எனக்கு இவங்க ஞாபகம் தான் வருது. அது எப்படி பேஸ் பண்றதுன்னே எனக்கு தெரியல. இப்போ என்னோட ஏஜ் பாத்தீங்கன்னா இப்போ 32 ஆகுது. இப்ப எல்லாருமே இந்த ஏஜ குறிக்கோளா வச்சுதான் வந்து இப்ப பேசுறாங்க. இப்ப இந்த வயசுல வந்து இன்னொரு கல்யாணம் எல்லாம் நீ வந்து வேணான்னு சொல்லாத. இப்பதான் வந்து இப்பதான் உன்னோட லைஃபே இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு, ஒரு பக்கம் ரொம்ப மனக்குழப்பமாவும் இருக்குதுங்க. ஏன்னா எப்படியோ இவ்வளவு நாள் நான் தாண்டி வந்துட்டேன். இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு, நான் தாண்டி வந்துட்டேன். இந்த பேச்செல்லாம் இருக்கும்போது எனக்கே உள்ள வந்து ரொம்ப பயமா இருக்குது. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல எனக்கு. ஓகே. ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். அதான் என்ன பண்றதுன்னே ரொம்ப மனக்குழப்பமா இருக்குங்க. எனக்கு சொல்ல போறீங்கன்னா ரொம்ப எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. ட்ரிங்க்ஸ் பழக்கம், ஸ்மோக்கிங் எந்த இதுவும் கிடையாது. பட் ஒரு நல்லா இருந்தோம் நாங்க. வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு. ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. மன அமைதி என்ன, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அட்வைஸ் பண்றாங்க. யார் எந்த பேச்சு எடுத்துக்கிறதுனே தெரியல. ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க, இடம் ஷிஃப்ட் பண்ணுங்க, வீடு ஷிஃப்ட் பண்ணுங்கன்றாங்க. இல்ல வேற எங்கன்னா ஊருக்கு போய் பாருங்கன்றாங்க. இப்ப யாரும் கிடையாது எனக்கு. நானே என்னோட குழந்தை, நான் தான் குழந்தைய பாத்துக்கிறேன். நானே தான் இப்ப எல்லா வேலையும் நானே தான் பண்றேன். இப்போ குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்புறது, லஞ்ச் ரெடி பண்றது எல்லாமே தான் பண்றேன். ரிலேஷன் எல்லாமே இருக்காங்க, பக்கத்துல தான் இருக்கிறாங்க. அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. எனக்கு தான் வந்து கஷ்டமா இருக்கு. அவங்களுக்குலாம் போயிட்டு பாரமா இருக்கிறதுக்கு என்னால இருக்க முடியல. ரைட். இப்போ கல்யாணம் வந்து இப்போ உங்களுக்கு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? கால் கட் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. பட் லைஃப் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறோமோ அதாங்க ஃபைனலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் உங்ககிட்ட நான் பாய் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.